ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணத கிளேஷநாசாய கோவிந்தாய நமோ நமக. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவில் சென்னை கோவலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோவில் போலவே இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோவில் ஆகும். இந்த கோவிலுடைய முகவரி கண்ணத்தூர் ரெட்டி குப்பம், கோவலம் போஸ்ட், சென்னை 6,03,112 ஆகும். எப்படி ஒரிசா பூரியில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோவில் கடற்கரை ஓரமாக இருக்கிறதோ அதே போல் இங்கே கோவலம் பீச் பக்கத்திலேயே இந்த ஜெகநாதர் கோவில் அமைந்திருக்கு. ஜெகநாதர் கோவிலில் இருப்பது போலவே இந்த ஜெகநாதர் கோவிலையும் மூலவர் மூர்த்திகள் மரத்தினாலேயே ஆகப்பட்டிருக்காங்க. பூரி ஜெகநாதர் மற்றும் பலராமர், சுபத்ரா தேவி மற்றும் உற்சவ மூர்த்திகளும் இங்கு அமைந்திருக்காங்க. பிறகு லக்ஷ்மி தேவியும் விமலா தேவி, அதாவது சக்தி பீடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பார்வதி தேவியோட கோவில்கள். எப்படி சிவபெருமானின் முதல் மனைவியாக சதிதேவி இருந்து அவர்கள் தக்ஷனோட யாகத்திற்கு போன பிறகு அங்கே அவமானம் நடந்ததுனால தன்னையே தான் எரித்து கொண்ட பிறகு சிவபெருமான் மிகவும் கவலையோடு தாயாரை தன் கையில் ஏந்தி வைத்திருந்தாங்க சதிதேவியை. அப்பொழுது அதை பார்த்த நாராயணர் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தினால் சதிதேவியின் உடலை பல பாகங்களாக பூமியில் விழ வைத்தார். அப்படி அமைந்ததே இந்த விமலா தேவி கோவிலாகும். இந்த கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சக்தி பீடமாகும். மற்றும் விநாயகர் சன்னதி, நவகிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய மிக சிறப்பான கிருஷ்ணர் கோவிலாக இந்த ஜெகநாதர் கோவில் இருக்கு. மற்றும் இங்கே சிவபெருமான் விஸ்வநாதராக அழகாக எழுந்தருளி இருக்காங்க. ஜெகநாதர், கிருஷ்ணர், நாராயணர் மற்றும் லக்ஷ்மி தேவி, சிவபெருமான், பார்வதி தேவி, விமலா தேவியாக இவ்வாறு சைவம் வைணவம் அனைத்தும் கலந்ததாக அழகாக இந்த பூரி ஜெகநாதர் கோவில் அமைந்திருக்குங்க. மற்றும் ஹனுமான் சன்னதி, நரசிம்மர் மற்றும் நவகிரகங்களும் இங்கே அமைந்திருக்காங்க. எங்குமே நம்ம பெருமாள் கோவில்களில் நவகிரகங்களை பார்க்க முடியாது. ஆனால் இந்த கோவலம் பீச் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோவிலில் நவகிரகங்களை நம்ம பார்க்கலாம். இந்த நவகிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கோவில்களில் ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்கள் கோவில் பிரகாரத்தில் அப்படியே நேரான ஒரு கோட்டில் அமைந்திருப்பாங்களோ அதே போல தான் இங்கே நவகிரகமும் அமைந்திருக்காங்க. இத்தனை சிறப்புமிக்க கோவிலாக அழகாக ஜெகநாதர் கோவில் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்படி ஜெகநாதர் கோவிலோடைய கோவில் அமைப்பு இருக்குமோ அதே போலவே இங்கே அமைப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதே போலவே படிக்கட்டுகள் வைத்து அதன் மேலே ஒரு கோபுரம் வைத்து அதற்கு பின்னாடி கருவறை கோபுரம் இருக்கிறது. அந்த கருவறை கோபுரத்தில் பூரியில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோவில் போலவே மேலே கலசத்திற்கு பதிலாக சுதர்சன சக்கரம் இருக்கிறது. இங்கே பிரசாதமாக இனிப்பு வழங்குறாங்க. இத்தகைய சிறப்புமிக்க ஜெகநாதர் கோவிலை நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் தவறாமல் சென்று வணங்கி அருள் பெற வேண்டும் என்று நான் ஜெகநாதரை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இத்தனை சிறப்புமிக்க ஜெகநாதர் ஆலயம் நம் சென்னையிலே இருப்பது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இதோடு அடுத்த பதிவில் மற்றொரு கிருஷ்ணர் கோவிலை பார்க்கலாம். ஜெகநாதர் கோவிலுடைய வெப்சைட்டையும் நான் இங்கே லிங்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் செய்கிறேன், தவறாமல் நீங்கள் காணுங்கள். நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். இந்த காணொலியை கண்டமைக்கு மிக்க நன்றி. தவறாமல் லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நமோ நாராயணாய.